நம்ம தலைவன் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு நம்ம சேகர் கமிலா டைரக்ட் பண்ண குபேரா மூவி ஒரு வழியா போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா என்ன வெயிலுங்க, சரியான வெயில் மண்டே பொழக்குது. இந்த தக் லைஃப் மூவில ஒரு டைலாக் வரும். நம்ம நாசர் சிம்பு கிட்ட சொல்லுவாரு, அவனை பத்தி உனக்கு தெரியாதாப்பா, வாழை இலையில தடவுடலா விருந்து வச்சு இலைக்கு ஓரமா லைட்டா பிய தடவி விட்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல தரமா கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ்ல உழப்பி அடிச்சானுங்க பாரு. ஏத்துக்கவே முடியலடா என்னால. ரைட்டுங்க. இப்போ இந்த குபேரா மூவி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த படத்துக்கு போனதுக்கான முக்கியமான ரீசனே நம்ம தலைவன் தனுஷ் தான். ஸோ அவரோட ஆக்டிங்னு வந்துட்டா என்ன ரோல் கொடுத்தாலும் பிரிச்சு மேஞ்சிருவாரு. ஸ்க்ரீன்ல அந்த மனுஷனை பார்க்கும்போது நம்மளையே சிலிர்த்து போய் சிலரெல்லாம் சிதற விட்டுருவாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்டர். இந்த மூவில அந்த மனுஷன் பிச்சைக்காரனா நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காருங்க அந்த மனுஷன். சீரியஸா தனுஷோட ஆக்டிங் வேற லெவல், சான்ஸே இல்லைங்க. இப்ப ரீசெண்டா 1 வீக்கு முன்னாடி நம்ம தனுஷை போட்டு அடிக்காதவனுங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குபேரா மூவிக்கான ஆடியோ லான்ச்ல அவர் பேசின அந்த ஸ்பீச்சை வச்சு மட்டுமே தலைவனை போட்டு தாறு மாற அடிச்சானுங்க. எனக்கும் அதை பாக்கிறதுக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. எவன் எழுதி கொடுத்த டைலாக்டா இவன் இப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி பயங்கரமான மீம்ஸ், பயங்கரமான தாக்குதல்கள் நம்ம தனுஷ்க்கு வந்துச்சு. நான் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்காம மனுஷன் இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாரு, படத்துல இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் படத்துலயும் இருக்கு. ஆக்டிங்லாம் அந்த மனுஷன் ஆக்டிங்க குறைய சொல்ல முடியாதுங்க. சிம்பிளா இப்ப நீங்க ரோல் நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்க்க நிறைய பிச்சைக்காரங்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, உங்ககிட்ட அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு காசே இல்ல. ஆனா இந்த மூவில பிச்சைக்காரனா ஆக்ட் பண்ண தனுஷ அப்படியே அந்த கூட்டத்துல ஒரு ஆளா பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க போயிட்டு யாட்டாவது கடனாவது வாங்கி வந்து பிச்சை போடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மனுஷனோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. படத்துல இந்த மனுஷன் ஒரு இடத்துக்கு மேல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாரு. அப்பயுமே அந்த பிச்சைக்கார மாதிரியான ஆக்டிங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா நம்ம தலைவனோட ஆக்டிங் இந்த ஒரு குபேரா மூவில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்னு சொல்லுவேன். பயங்கரமா பிரிச்சு மேஞ்சிட்டாப்ல. இந்த மூவியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தனுஷ் அவங்க மனசுல அவர் இருக்க மாட்டாரு, ஒரு பிச்சைக்காரனா தான் அவங்க மனசுல செட் ஆயிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா கேரக்டர், அவருக்குன்னு ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும்ல, அதை அந்த மனுஷன் தொட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லாவே நடிச்சு கொடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் ராஷ்மிகா கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, ஓகேங்க ஒரு நல்ல கேரக்டர் தான், பட் இன்னும் அந்த கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. நல்ல கேரக்டர், ஆனா இந்த புஷ்பா 2 மூவில பார்த்த அளவுக்குலாம் ரொம்ப மோசம் கிடையாது. சிம்பிளாங்க இந்த குபேரா மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குபேரா மூவிக்கான டீசரா இருக்கட்டும் ட்ரெய்லரை வச்சு சில ஐடியாக்களை நான் கெஸ் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த ஆயில் பிளான்ட் இருக்கு, இதை வச்சுதான் கதை நகர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நான் கெஸ் பண்ணது ஒரு 90% கரெக்டா அந்த மூவில இருந்துச்சு. அதாவது இந்த ஆயில் பிளான்ட் சம்பந்தமான கவர்மெண்ட் கான்ட்ராக்டை கவர்மெண்ட் கையில போக விடாம கார்பரேட் வில்லன் எடுத்துக்க நினைக்கிறான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1 லட்சம் கோடி வந்து நம்ம மினிஸ்டர் கேட்கிறாரு. ஸோ அந்த 1 லட்சம் கோடி அதுல 50-50 பிளாக் மணியாவும் ஒயிட் மணியாவும் செட்டில் பண்றதுக்கான வேலைகளை பாக்குற ஒரு ஆளா தான் நம்ம நாகார்ஜுனா மூவிக்குள்ள வராரு. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒயிட்டா கொடுக்கணுன்றது சாத்தியமே இல்லை. அதுக்காக ஃபேக்கா ஒரு 4 கம்பெனி ஓனரை உருவாக்கி அவங்க மூலமா ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாவை நாகார்ஜுனா கொடுக்குறாரு. அந்த 4 பேருக்காக தான் 4 பிச்சைக்காரனுங்களை நம்ம வெள்ளன் தேடி கொண்டு வர அந்த 4 பிச்சைக்காரன்ல ஒரு ஆளை தான் நம்ம தனுஷ் வந்திருக்காரு. இங்க இருந்து பிச்சைக்காரன் தேவா, அதாவது நம்ம தனுஷ் எப்படி வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த குபேரா மூவியோட ஒட்டுமொத்த கதையும். சரி ரைட்டுங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம தனுஷோட ஆக்டிங்கா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸோட ஆக்டிங், ராஷ்மிகாவோட ஆக்டிங் கூட இந்த மூவில ஓரளவுக்கு பாக்குற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சத்தியமா தரோங்க வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போன விதமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மேக்கிங், ஸ்கிரீன் பிளேன்னு டெக்னிக்கலா எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு படம் சத்தியமா வேற லெவல்ல இருக்க போதுரா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுத்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை தரமா பண்ணியிருந்தானுங்க. அதே மாதிரி ட்ரெய்லர்ல நம்ம பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆகி வைபான எல்லா பிஜிஎம்ஸும் மூவில இருக்கு. முக்கியமா அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு பிஜிஎம்ங்க சீரியஸா வேற லெவல் பிஜிஎம். ஆனா என்ன அதை அடிக்கடி மூவில போட்டு வச்சிட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா அந்த சாங்லாம் சீரியஸா வேற லெவல் வைபா செம்மையா இருந்துச்சு. அது சாவு பாட்ரா, அது இந்த அளவுக்காடா வைபேத்தி விடுவீங்க அப்படின்ற மாதிரி சீரியஸா செம்மையா பண்ணியிருந்தானுங்க. அதே மாதிரி படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. அந்த நாய்க்குட்டியா இருக்கட்டும், சரக்கு, அது கூடவே அந்த பிரியாணி, அதே மாதிரி மூவில அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எல்லாமே ஒரு சீனுக்குமே பின்னாடி அவ்வளவு வேலைகள் பார்த்து செம்மையா வச்சிருந்தானுங்க. சீரியஸா அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா படத்தோட ரன் டைமுங்க. படத்தோட ரன் டைம்னு பார்த்தோம்னா 3 மணி நேரங்க. கிட்டத்தட்ட ஜவ்வு மிட்டாயா போட்டு இழுத்து வச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். ஏண்டா இதெல்லாம் சீனே இல்லடா, இதை ஏன்டா ஒரு நிலமா இழுத்து வச்சிருக்கீங்க, டக்குன்னு கட் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த சீனுக்கு மூவ் பண்ணி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தலைவலி வர வைக்கிற மாதிரியான நிறைய சீன்ஸ் இந்த ஒரு மூவில இருக்கு. அதே மாதிரி இந்த தேவா கேரக்டர் ஆக்டிங் வைஸ் என்னதான் இந்த கேரக்டர் பக்கவா இருந்தாலும் ஒரு கடத்துக்கு மேல இந்த கேரக்டர் பண்ற எல்லா விஷயங்களும் எதுக்குடா தேவையில்லாதெல்லாம் பண்ணி தலையை சுத்தி மூக்க தொடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவனுங்க சொல்ல வர விஷயங்கள் அந்த பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் அதை சரியா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வர தெரியல. அடிக்கிற வேலுக்கு சாப்பிடாம வேற இந்த படத்தை பார்க்க போயிட்டேன். 3 மணி நேரம் வச்சு மூச்சு திணற அடிச்சிட்டானுங்க.
டேய் உன்னை கொல்றதுக்காக தேடிட்டு இருக்கானுங்கடா, உன்னை நினைச்சு நாங்க பாவப்பட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடா இங்க சாவு பாட்டுக்கு குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏயா அதை பிளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? அதே மாதிரி மூவியோட கிளைமேக்ஸுங்க, நல்லா கொண்டு வந்த கதையை இப்படி முடிக்கணும்னு தெரியாம எங்கிட்ட கொண்டு வந்த கதையை ஏதோ பண்ணி எதுக்காகவோ முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸாவே நல்ல படத்தை இந்த கிளைமேக்ஸ்ல வச்சு செஞ்சு அதை சொதப்புற படங்களெல்லாம் பார்த்தா செம்ம கடுப்பாகும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட்ல பார்த்துட்டு இருந்திருப்போம், ஆனா கிளைமேக்ஸ் ஏன்டா அப்படி முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வேதனையை கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேதனையை கொடுத்த மூவி தான் இந்த ஒரு குபேரா. சீரியஸாங்க இந்த மூவியோட கிளைமேக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் குபேரா தயவு செஞ்சு ஆள விடுறா அப்படின்ற மாதிரியான மனநிலைமைக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான கிளைமேக்ஸ். எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த கிளைமேக்ஸ் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது, எந்த விதத்துலையும் அது உங்கள் மனசில் நிற்காது. மூவியோட கிளைமேக்ஸ் ஒரு பயங்கர சொதப்பல், வீணா போன உழப்பல். சிம்பிளாக என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான மூவி. நீங்கள் எதுக்குமே சீக்கிரத்தில் டயர்ட் ஆக மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா இந்த குபேரா மூவியை போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு ஆவரேஜான மூவி ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த குபேரா மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.